ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினேஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்னங்கிற தாள்களை இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த ஏப்ரல் மாதம் இப்போ நடந்துகிட்ருக்குள்ள 4வது மாதம். இது ரொம்பவே ஒரு எச்சரிக்கையான மாதம். காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். ஆக்சுவலி ஏப்ரல் மாதங்கிறது தமிழ் மாதத்தில் பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் கலந்து வரும். பங்குனி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் இறுதி மாதம், சித்திரை மாதங்கிறது தமிழ் மாதத்தில் முதல் மாதம். இது ரெண்டும் கலந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிறைய ஆன்மீக ரீதியான முக்கியமான நாட்கள் வரும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் என்னென்னா, தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனி முடிந்து தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய முதல் நாள் பிறக்குதில் அந்த முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக உலகமெங்கும் கொண்டாடப்படும். அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏப்ரலில் இந்த முக்கியமான 14ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட வர இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய அன்னைக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறதையெல்லாம் செய்யக்கூடாது. தப்பி தவறி நீங்கள் இந்த நாளில் இதெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய துர்துஷ்டம் ஏற்படும். ஸோ எதையெல்லாம் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற காரணங்கள் உங்களுக்கு தெரியுமா? அந்த காரணங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆண்டு தமிழ் வருடமானது கரெக்டாக திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. ஆக்சுவலி சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 பிறக்க போகுது. அதனால் இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான புத்தாண்டாக கருதப்படுது. ஆக்சுவலி தமிழ் வருடம் மொத்தம் நிறைய இருக்குது. அதில் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த குரோதி ஆண்டு முடிந்து அடுத்தது விசுவாச ஆண்டானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த விசுவாச ஆண்டு பஞ்சாங்கத்தின்படி இந்த நாளன்னைக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதையெல்லாம் செய்யக்கூடாது, அது செய்தால் என்ன நடக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் அன்றைய ஒரு நாள் செய்யாமல் இருங்க. மீறி செய்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துடும். அதனால் ஆபத்து வராமல் இருக்க எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே வீடியோ பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க. தமிழ் மாதங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12 இருக்குது. அதில் முதலாவதாக வருவது சித்திரை மாதம். சித்திரை மாதத்துடைய முதல் நாளையே தமிழ் புது வருட பிறப்பு விழாவாக கொண்டாடப்படுது. சூரியன் மேசராசியில் சஞ்சரிக்க தொடங்குவது இந்த சித்திரை மாதத்தில் தான். ஸோ வருட பிறப்பாக வரக்கூடிய இந்த நாளன்னைக்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை பலப்படுத்தும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாளில் பார்த்து ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணும் என்பதை உங்களுக்கு குறிப்பிடுறேன். ஆண்டுடைய முதல் நாள் தொடக்கத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் உங்களை மென்மேலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர செய்யும். நமக்கும் நம்ம செய்து கொள்ளக்கூடிய வேண்டுதல்களை விட மற்றவர்களுக்காக நாம் உதவக்கூடிய செயல்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறைவனை காணலாம் என்பது நியதி. அதனால் இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்ய வேண்டிய, அதாவது கட்டாயம் செய்ய வேண்டிய தானங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் செய்யக்கூடாத விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு தொடங்குது. ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் புத்தாண்டன்று இறை வழிபாடுகள் நாம் கண்டிப்பாக செய்யாமல் இருக்கக்கூடாது. அன்று முதல் நாள் இறை வழிபாடு ஈடுபடுவது சிறப்பு. அந்த இறை வழிபாடு ஈடுபடும் போது மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கணும். மா, பலா, வாழை இதை பூஜை அறையில் வைத்தால் தான் அந்த நாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையடையும்.
ஸோ அதனால் மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகளை பூஜையில் வைக்க மறக்காதீங்க. இதோடு வெத்தலை பாக்கு, அப்புறம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்களையும் ஒரு தட்டில் வைத்து பூஜை அறையில் வைக்கணும். அதை நாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்தாண்டு 14ஆம் தேதி வருதுன்னா புத்தாண்டு வரத்துக்கு முன்னாடி 13ஆம் தேதி இரவே நாம் ரெடி பண்ணி இதை பூஜை அறையில் வைத்திடணும். இன்ஃபேக்ட் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு அதிகாலையில் இதை காண்பது தான் மங்களகரமானதாக கருதப்படுது. அதனால் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் புத்தாண்டு அன்று இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி அதிகாலையில் நீராடி வீட்டு வாசலில் வண்ணமிகு கோலமிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய புத்தாடை அணிந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போங்க. கோவிலுக்கு போய் அங்கே மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த ஆண்டு எனக்கு சுபமாக அமைய வேண்டும், என்னுடைய கஷ்டம் தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணுங்க. ஸோ பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகளை இந்த நாளில் செய்யுங்க. ஒருவேளை காலையில் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவங்க வீட்டிலேயே கூட ஃபஸ்ட்டு சாமி ரூமில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் செய்யுங்க. அப்புறம் மற்ற வேலைகளில் மெயினாக உணவு ரொம்ப முக்கியம். தமிழ் புத்தாண்டு அன்று அறுசுவைகள் இடம்பெற்றிருக்க மாதிரி உணவை நாம் ரெடி பண்ணுவது நல்லது. ஆக்சுவலி தமிழர்களுடைய பாரம்பரியமான முறை தான் இந்த ரெடி பண்ணக்கூடிய உணவு முறை. இந்த நாளில் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகளும் இருக்குமாறு உணவானது நாம் ரெடி பண்ணி அன்றைக்கி சாப்பிடுவது சிறப்பு. பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை. ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற படையில் படைப்பது ரொம்ப விசேஷம். அதனால் பாகற்காயை இந்த நாளில் சமைக்கிறது ரொம்ப நல்லது. அனைத்தும் கலந்தது தான் வாழ்க்கை என்பதை அறிய இந்த அறுசுவை உணவு புத்தாண்டு தொடக்கத்தில் படைக்கப்பட்டு சாப்பிடப்படுது. ஸோ தமிழ் புத்தாண்டு இன்னும் சொல்ல போனால் கோடை காலத்தின் துவக்கத்தில் வரும். வெயில் காலத்திற்கு ஏற்ற தானங்களை இந்த டைம் செய்வது நல்லது. ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்க குடை தானம் செய்யலாம், செருப்பு தானம் செய்யலாம், விசிறி தானம் செய்யலாம். அத்தோடு நீர்மோர்லாம் பந்தல் அமைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு. இல்லை தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவையெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும். இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய முடியலன்னா பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு கூட வீட்டுடைய வாசலில் தண்ணீர் வைக்கிறது, இல்லை மொட்டை மாடியில் தண்ணீர் வைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் தான மாதிரி பண்ணலாம். தமிழ் புத்தாண்டு அன்று இன்னும் சொல்லப்போனால் அன்று கடைக்கு சென்று நீங்கள் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகுவதற்கு உங்களுக்கு வழி செய்யும். அப்படி அன்றைய நாள் தங்கம் வெள்ளிலாம் வாங்க முடியாமல் இருக்கிறவங்க கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்கினாலும் குடும்பத்தில் மென்மேலும் லக்ஷ்மி கடாட்சத்தை வளர செய்யும். இதெல்லாம் நீங்கள் புத்தாண்டு அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு இந்த புத்தாண்டு அன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் புத்தாண்டு அன்று கட்டாயம் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் எண்ணெய் தேய்த்து காலைக்கு குளிக்கக்கூடாது. பொதுவாக இந்து மதத்தில் விசேஷ நாட்களில் தலையில் எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது. அதுவும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்திங்கன்னா அது ஒரு சாபமாக வரும். அதனால் இந்த தவறை செய்யாதீங்க. அப்புறம் முதல் நாள் அசைவம் சாப்பிடக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முகசவரம் செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. இந்த மாதிரியான செயல்களை இந்த நாளில் கட்டாயம் செய்யக்கூடாது. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடைகளை புத்தாண்டன்று அகற்றக்கூடாது. வீட்டில் சேகரித்து வைக்கக்கூடிய குப்பைகளை இந்த நாளில் வெளியில் கொட்டக்கூடாது. புதிய பொருட்களை வாங்கலாம், ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை இந்த தினம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கடனாக கூட கொடுக்கக்கூடாது. மேலும் புத்தாண்டில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இந்த தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து தவிர்க்க வேண்டியவைகளை இப்போ நான் சொன்னதெல்லாம் தவிர்த்து பலமாக வாழுங்க. தமிழ் அன்னையை வணங்குங்க. ஸோ நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய கண்டிப்பாக நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும்.
அவங்களும் அவங்களோட வாழ்க்கை வளமாக மாற இந்த புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.